இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்? வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் விஜய் எங்கள் மேலே பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பக்கத்தில் 10 அடி தூரம் 20 அடி தூரத்தில் மயங்கி விழுகிறாங்க, செத்து சரிகிறாங்க. அண்ணா விஜய்னா இங்கே பாருங்கன்னு சொல்லி வேனை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் கூக்குரல் எழுப்புறாங்க. ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 4 திசையில இருந்தும் இந்த கூக்குரல் எழுந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பையன்லாம் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு விஜயை நோக்கி கையை நீட்டிகிட்டே இருக்கான். அந்த விசுவல்ஸ்லாம் டிவியில் வந்திருக்குது. இன்னும் பல விசுவல்ஸ் பக்கத்தில் போட்டு கீழே படுக்க வச்சு நெஞ்சில் அமுக்கி உயிர் கொடுத்துட முடியுமான்னு தவிக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு ஓடுறாங்க. இப்படி ஒவ்வொரு காட்சிகளாக வர ஆரம்பிச்சிருச்சு. கரூர் ஸ்டாம்பீட் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேலே ஆதாரம் அவசியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கூட்டத்தோட விசுவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன்ஸ், ஆயிரக்கணக்கான மொபைல் ஃபோன்ஸ் விஜய் எங்கள் மேலே பேசிகிட்டு இருக்கும்போது மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த விசுவல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும் போது தான் இந்த கரூர் ஸ்டாம்பீட் எப்படி நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கிது. அதில் என்ன அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னாக்க, எங்கேயோ வெகு தூரத்தில் ரொம்பலாம் நடக்கலை. விஜயோட வேன் மேலே அவர் நின்று பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப பக்கத்தில் அந்த ஒரு வாட்டர் பாட்டிலை தூக்கி விஜய் போடுவார் இல்லையா, அந்த விசுவல்ஸ் நீங்கள் திரும்ப கவனிங்க. தூக்கி போடும்போது அந்த வாட்டர் பாட்டிலை பிடிக்கிற பையனுக்கு 2 அடி தள்ளி கீழே ஒருத்தர் மயங்கி செத்து கிடக்கிறார். அவருக்கு எப்படியாவது உயிர் கொடுத்துட முடியுமா, உயிரோடு இருக்காரா செத்துட்டாரான்னு புரியாமல், அவரை அந்த கூட்டத்திலேருந்து எப்படி தூக்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிச்சு போய் கிடக்கிறாங்க. இப்படி சுற்றி அத்தனை பேரும் பரிதவிச்சு உயிரை எப்படியாவது காவந்து பண்ணிட முடியுமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இது விஜய்க்கு தெரியாதா அப்படிங்கிறது அடிப்படையாக எழுகிற கேள்வி. நான் கூட முதல்ல என்ன நினச்சேன், கூட்டத்தில் என்னவோ பிரச்சனை அப்படின்ற அளவில் மட்டும்தான் விஜய்க்கு அது கன்வே ஆகிருக்கும். அவ்வளவு கூட்டம் மாஸ் திரண்டு நிற்கும்போது கீழே சாகிற அளவுக்கு சிச்சுவேஷன் அங்கே இருக்குது அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியாதா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, அப்படி கிடையாது. உறுதியாக கண்டிப்பாக கீழே மரணம் வரைக்கும் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சு தான் இருந்திருக்கு. உறுதியாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபோக்கஸ் லைட் வெளிச்சத்தில் எல்லாருக்கும் மேலே டாப்பில் வேனில் நிற்கிற அவருக்கு சுற்றி ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. அவர் சுற்றி எந்த பக்கம்லாம் திரும்புகிறாரோ எல்லா பக்கம் இருந்தும் கத்துறாங்க. இந்த வாட்டர் பாட்டில் வீசிட்டாங்க, செருப்பு தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எதுவுமே பொய் இல்லை, எல்லாமே உண்மைதான். ஆனால் அந்த வாட்டர் பாட்டிலையும் செருப்பையும் வீசினது அந்த தாவேக்காவோட ரசிகர்கள். அவங்க இங்கே சாவு நடக்குது, எல்லாரும் செத்து விழுறாங்க, மயக்கம் அடைஞ்சு விழுறாங்க, எப்படியாவது தன்னுடைய தலைவனுக்கு அதை தெரியப்படுத்தணும், அட்டென்ஷனை சீக் பண்ணணும் அப்படின்றதுனால என்ன வழின்னு தெரியாமல் அந்த கூட்டத்திலேருந்து அதெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க. அந்த விசுவல்ஸ் எல்லாம் இப்போ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ இத்தனையும் மீறி விஜய் மேலிருந்து தொடர்ந்து பேசுகிறாரு அப்படின்னாக்க அவருக்கு தெரியாமல் இது நடந்திருக்கும் அப்படின்னு எப்படி நம்ப முடியும்? இந்த மரணங்கள் விஜய் கண் பார்க்க, விஜய்க்கு தெரிந்து, அவருக்கு எல்லா வகையிலும் அவருடைய நாலேஜுக்கு உட்பட்டு தான் இந்த மரணங்கள் கண் முன்னாடி நடந்திருக்குது. செத்தா சாவுங்கடா, நீங்கள் சாகிறது ஒவ்வொன்றும் எனக்கு அரசியல் ஆதாயம் அப்படின்னு நினச்சி தான் விஜய் கண் முன்னாடி இந்த மரணங்கள் நடந்திருக்கு. இது மரணம் அல்ல, விஜய் நிகழ்த்திய பச்சை படுகொலை. இது சதின்னு சொல்கிறாங்க இல்லையா, திமுக சதி பண்ணிடுச்சு, செந்தில் பாலாஜி என்னவோ சதி பண்ணிட்டாரு, எல்லாரும் கத்தியை வச்சு குத்திட்டாங்க, ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க, கூட்டத்தில் ஆட்களை இறக்கி விட்டு முகத்தில் துணியை வச்சு மூச்சு விட முடியாமல் மறைச்சிட்டாங்க அப்படின்னு ஏதேதோ சதிகளை சொல்கிறாங்க இல்லையா. அந்த சதியெல்லாம் உண்மையா இல்லையாங்கிறது விசாரணையோட முடிவில் வரப்போகுது. ஆனால் நான் சொல்கிறேன், இதில் உறுதியாக சதி நடந்திருக்கு. அந்த சதியை செஞ்சது விஜய் தமிழக வெற்றி கழகம். ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற ஆதாரத்தை, பகல் 12 மணிக்கு மீட்டிங் அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. அனுமதி வாங்கினது 3 மணிக்கு, ஏன் 12 மணிக்கு அறிவிச்சிங்க? அவங்க 12 மணிக்குன்னு அறிவிச்சிட்டாக்க உள்ளூர் நிர்வாகிகள் 10 மணிக்கே கூப்பிட்டு நிற்க வச்சிடறாங்க. அதனால தான் 7 மணி நேரம் காத்திருக்காங்க. இதெல்லாம் அதிகம் பேசப்பட்டது. நான் சொல்ல வர்ற விஷயம் அது அல்ல. 12 மணிக்கு மீட்டிங் அப்படின்னு உள்ளூர் நிர்வாகிகளால் அறிவிக்கப்பட்டிருக்கு, பகல் 12 மணிக்கு. ஆனால் அந்த விசுவல்ஸை பாருங்கள், 2 பக்கமும் ஃபோக்கஸ் லைட்டு, பெரிய ஃபோக்கஸ் லைட்டு, 50-100 ஃபோக்கஸ் லைட்டு 2 பக்கமும் கட்டியிருக்கு. பெரிய ஃபோக்கஸ் லைட்டு 2 பக்கமும் உயரத்தில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. ஃபோக்கஸ் லைட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நைட் மீட்டிங் நடந்தால் மட்டும்தான் ஃபோக்கஸ் லைட்டு. அது ஒன்றும் குண்டு பல்பு இல்லை. கூட்டம் நிறையா வருது, நைட் வரைக்கும் இந்த கூட்டம் இழுத்துட்டு போச்சு, அதனால் இமீடியட்டாக உடனே ஏறி அப்போ தான் கட்டிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அது ஒன்றும் குண்டு பல்பு இல்லை. ஒரு சில மணி நேரங்கள் முன்னாடியே
திட்டமிட்டால் மட்டும்தான் சாரம் கட்டி எழுப்பி அந்த ஃபோக்கஸ் லைட்டை கட்டியிருக்க முடியும். கரூரில் விசாரித்தப்போ செப்டம்பர் 27 சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு அந்த ஃபோக்கஸ் லைட்டை கட்டி மேலே கட்டியிருக்காங்க 2 பக்கமும். அப்போது ராத்திரி தான் விஜய் பேச போகிறாரு, அந்த இடத்துல தான் பேச போகிறாரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக முன்கூட்டியே இவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இந்த கூமுட்டை கூட்டம் காலையிலேருந்து வந்து நின்றுக்குதே, பக்கத்தில் 2 பக்கமும் ஃபோக்கஸ் லைட்டு கட்டி வச்சிருக்கானே, அப்போ ராத்திரி தானே விஜய் வந்து பேச போகிறாரு அப்படின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் 7-8 மணி நேரம் நின்று மிதிப்பட்டு செத்து போயிருது. மக்களை 7-8 மணி நேரம் காக்க வச்சுட்டு, ஆனால் உங்கள் பிளான் நைட்டு தான் பேசுறது, அதுக்கு தான் ஃபோக்கஸ் லைட்டு கட்டி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் சதிக்கணக்கில் வராதா? ரெண்டாவது, அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் விஜய் பேசுகிறாருன்னு பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் விஜய் வரும்போது ஒரு 50 மீட்டர் முன்னாடி போலீஸ் அவரை தடுத்து நிறுத்தி, கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே போகாதீங்க, நெரிசலாகும், உயிரிழப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆதவ் அர்ஜுனா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் இல்லை, எங்கள் தளபதி அந்த இடத்துல தான் பேசுவார், அங்கே தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் பேசுகிறதுக்காக எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இடத்தை நோக்கி தள்ளி கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் இந்த மரணங்கள். போலீஸ் சொன்ன மாதிரி 50 அடிக்கு முன்னாடியே பேசியிருந்தா இந்த மரணங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இது சதி இல்லையா? அது மட்டும் இல்லை, அந்த விஜயோட வேன் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேரும்போது மணி 7:03, அவர் பேச ஆரம்பிக்கும் போது 7:13. அதாவது அவரோட பிரச்சார வாகனம் அந்த இடத்துக்கு வந்த பிறகு 10 நிமிடங்கள் அங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கு. விஜய் வாகனத்துக்கு மேலேயும் வரல, அந்த வழக்கமாக உட்கார்ற சீட்லேயே அவர் உட்காரல, அவர் உள்ளே போய் செட்டில் ஆகிட்டார். காலையிலிருந்து 8-9 மணிலேருந்து 7-8 மணி நேரம் காத்திருந்த கூட்டம், விஜய் வந்துட்டாரு வரப்போறாருன்னு எதிர்பார்த்து நின்ன கூட்டம், அவர் உள்ளதான் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு அந்த 10 நிமிட நேரத்தில் வேனை நோக்கி நெருக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அவர் மேலே நின்று பேச ஆரம்பிக்கிறார். இந்த 10 நிமிட தாமதம் அந்த வேனை சுற்றி கூடியிருந்த கூட்டத்தோட அடர்த்தியை பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. இதற்கு பெயர் சரி இல்லையா? நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன். விஜய் டவுன் பஸ்ஸை பிடிச்சு சென்னையிலிருந்து கிளம்பி கரூருக்கு வரல, தனி விமானத்தில் வந்தார். இந்த தனி விமானம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி, நம்மளோட சொந்த வாகனத்தை எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி தனி விமானத்தில் எடுத்துகிட்டு போய் ஏர்போர்ட்டில் டிரைவ் பண்ணிட்டுலாம் வர முடியாது. நம்ம பிரைவேட் ஜெட் வச்சுருந்தாலும் அல்லது இன்னொரு பிரைவேட் விமானத்தை ஹையர் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகிறது, லேண்ட் ஆகிறது, இந்த நேரத்தை சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்குன்னு இருக்கிற இந்திய அரசு நிறுவனம், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க குறித்து கொடுக்குற நேரத்தில் தான் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணணும், லேண்ட் பண்ணணும். உங்கள் சௌரியத்துக்கெல்லாம் தான் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போது செப்டம்பர் 27 சனிக்கிழமை காலையில் 8:45 மணிக்கு விஜய் சென்னை ஏர்போர்ட்டில் கிளம்புறாரு. ஆனால் அதே 8:45க்கு நாமக்கல்லில் கூட்டம் பேசுகிறேன்னு டைம் கொடுத்துருக்காரு. அங்கே 8:45க்கு அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு நிற்கிறாங்க, பல்லாயிரக்கணக்கான பேர். ஸோ உங்களுக்கு டைமிங் 8:45க்கு தான் அந்த ஃப்ளைட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே நல்லாவே தெரியும். அப்புறம் என்னத்துக்கு அங்கே 8:45க்கு பேசுறதுக்கு டைம் கொடுத்தீங்க? அங்கே ஆயிரக்கணக்கான பேர் நாமக்கல் வந்து உட்காந்துருக்கானே, அவன் நான் இழிச்ச வேணா? உன் கட்சிக்காரன் சுயமரியாதை இல்லாதவன் என்ன சொன்னாலும் மந்த மாதிரி தலையாட்டிக்குவான் அப்படின்றதுனால எப்படி வேணாலும் சௌரியத்துக்கு அவனை ட்ரீட் பண்ணுவீங்களா? ஆயிரக்கணக்கான பேர். ஆக்சுவலி இந்த ஸ்டாம்பின் நாமக்கல்லே நடந்திருக்க வேண்டியது. நாமக்கல் விசுவல்ஸ் இருக்குது, நீங்களே பாருங்கள். இதே ஸ்டாம்பின் அங்கே நடந்திருக்க வேண்டியது. இந்த கூரையில் ஏறி பக்கத்தில் உள்ள கடைகளில் ஏறி திமுன்னு விழுந்து அங்கே 40 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. நாமக்கல்லில் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் சேர்த்துருக்காங்க. அங்கே உயிரிழப்பு ஏற்படலை அப்படின்றதுனால நாமக்கல் கவனத்துக்கு வரல. அங்கேயே இந்த அசம்பாவிதம் நடந்திருக்க வேண்டியது. 41 பேர் செத்து போயிருக்காங்களே. தன்னோட கட்சிக்காரன், தன்னை நம்பி வந்தவன், உன்னை அண்ணனாக நினச்சவன், தம்பியாக நினச்சவன், எல்லாருக்கும் நான் தாய்மாமனை போல பல பேர் அண்ணனாக நினைக்கிறாங்க, தம்பியாக நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்களே, அப்படி நினச்சிருந்தா, இறந்து போனவர்கள் நம்முடைய சொந்தக்காரங்கன்ற உணர்வு இருந்திருந்தா அங்கே நின்று இருப்பீங்களா? மாட்டிங்களா? வார்த்தைக்கு வார்த்தை விஜயகாந்தியின் அண்ணன், விஜயகாந்தியின் சகோதரனை போல அப்படின்னு எல்லா மேடையிலையும் பேசுகிறீங்களே. தன் கட்சிக்காரன் ஒரே ஒருவர் மரணம் அடைந்திருந்தால் விஜயகாந்த் நேரம் வேட்டியை மடித்து கட்டிட்டு களத்தில் இறங்கி நின்று கடைசி நிமிஷம் வரைக்கும் நின்று இருப்பாரா மாட்டாரா? விஜயகாந்தை அண்ணன்னு கிளைம் பண்ணிக்கிறது உங்களுக்குலாம் என்ன அருகதை இருக்குது? செத்து போன வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்தலை, ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டலை, 41 பேர் செத்ததுக்கு மரண வீட்டுக்கு கூட துக்கம் விசாரிப்பதற்கு கூட தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரே ஒரு நபர் கூட இதுவரைக்கும் போகலை. நீங்கள் பெரிய ஸ்டார், நீங்கள் போனால் மறுபடியும் அங்கே ஒரு ஸ்டாம்பிங் நடக்கும், செத்து போயிடுவாங்க பல பேர், நீங்கள் வராதிங்க. அவங்களோட கட்சியோட அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல,
அவங்களுக்கெல்லாம் என்ன கேடு? போகிறதுக்கு என்ன? ஒருத்தன் வரல, யாரும் வரல. உள்ளூர் மாவட்ட செயலாளர்கள், பக்கத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட வரல. ஒரு போஸ்ட் அடித்து ஓட்டல. சார், எங்கேயோ வெளிநாட்டில் இருக்க சொந்தக்காரன் செத்து போனால் நம்ம உள்ளூரில் போஸ்ட் அடித்து ஓட்டுறோம். நமக்கு தெரிஞ்சவன் நண்பன் யாரோ இறந்து போனால் நம்ம கை காசை போட்டு ஒரு பிளாக் நோட்டில் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடித்து ஓட்டுறோம். ஒட்டவும் மாட்டோமா? ஒரு கட்சி இதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டாமா? அவன்லாம் யார்? இந்த கூட்டம் நடத்தலைன்னா, விஜய் கரூருக்கு இந்த பிரச்சார கூட்டத்தை பேச போகலைன்னா இந்த 41 பேர் செத்து போயிருப்பாங்களா? அவன்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருப்பானா இல்லையா? அத்தனை பேரும் உழைக்கும் வர்க்கம், டவுன் டுடன் பீப்புள். அந்த குடும்பத்தோட பிரெட் வின்னரே அவன்தான். எல்லாம் சாதாரண உழைக்கும் தொழிலாளிகள். நீங்கள் 20 லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்துட்டாக்க உங்களுக்காக உயிரை விட்டு செத்துறணும். நீங்கள் ஏன் வரக்கூடாது, ஏன் நீங்கள் வரல, துக்கம் சரிக்க கூட வரல அப்படின்னு கேட்கக்கூடாது. விஜயோட இந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா, இதுவரை தமிழக அரசியல் காணாத அணுகுமுறை. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே, தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இவ்வளவு டிஸ்ஓன் பண்ணுகிற, தன் தொண்டர்களை, தனக்காக உயிர் விட்ட தொண்டர்களை டிஸ்ஓன் பண்ணுறாரு, எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு கை கழுவுகிற ஒரு அரசியல் தலைவனை இந்த மாநிலம் இதுவரை பார்த்ததில்லை. இந்த 41 பேரும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள். இந்த கூட்டத்துக்காக வந்து இறந்துருக்காங்க. அவங்களுக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்துகிறோம், கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம் அப்படின்னு செலுத்துனீங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 41 பேருக்கும் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துனீங்களா? ஆனால் என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா? உங்கள் கட்சியோட ஆதவ அர்ஜுனா இருக்கிறார் இல்லையா, தேர்தல் பரப்புரை செயலாளர், அவரை விட்டு கோர்ட்டில் நீங்கள் தாக்கல் பண்ணியிருக்கிற அஃபிடவிட் என்ன? அங்கு வந்து செத்துப்போன 41 பேரும் எங்கள் கட்சிக்காரங்க தான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாரு ஆதவ அர்ஜுனா கோர்ட்டில். செத்து போனவங்களாம் என் கட்சிக்காரனே கிடையாது, வேற ஏதோ காரணத்துக்காக ஹாஸ்பிட்டலில் செத்து போனவனை என் கட்சிக்காரனு கணக்கு எழுதுறீங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆதவ அர்ஜுனா கோர்ட்டில் அஃபிடவிட்டாக தாக்கல் பண்ணியிருக்காரு. இதை விட ஒரு கேவலம் அருவருப்பு இருக்க முடியுமா? அவன் உயிரே விட்டுருக்கான், செத்து போயிருக்கான், அவன் என் கட்சிக்காரனே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் 20 லட்ச ரூபா பணம் அறிவிச்சிருக்கீங்களே, எந்த அடிப்படையில் போய் கொடுக்க போகிறீங்க? இப்போ அவன் செத்தவன் தான் என் கட்சிக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. நாளைக்கு செத்து போனவன் வீட்டில் போய் அவன் என் கட்சிக்காரன் தான் அப்படிங்கிறத நிரூபி, அப்போ தான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? நான் கரூருக்கு போகணும், எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மனு போட்டிருக்கீங்களே, எப்படியும் கோர்ட் உங்களுக்கு அனுமதி கொடுக்க தான் போகுது. நீங்களும் கரூருக்கு கிளம்பி போக தான் போகிறீங்க. அங்கே போன பிறகு ஒவ்வொரு வீட்டுக்கும் போவீங்களா மாட்டிங்களா? அந்த 41 பேர் வீட்டுக்கும். அந்த 41 பேரில் இவங்கெல்லாம் என் கட்சிக்காரன், இவங்கெல்லாம் வந்து வேற யாரோ, எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பாதி பேரை ஒதுக்கி தள்ளிடுவீங்களா? இவ்வளவு நடந்திருக்கு. ஆனால் திமுக காரன் உள்ள பூந்துட்டான், அவன் தான் கத்தியால குத்திட்டான், ஸ்ப்ரே அடிச்சுட்டான், எல்லா சதியும் திமுக தான் அப்படின்னு மொத்த சதி கோட்பாட்டு தேரியும் திமுக தலைமையில கட்டுறீங்க. சரி, அது உண்மையே கூட வச்சுக்குவோம். நான் ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், விஜய் அந்த பிரச்சாரம் பண்ற வாகனம் இருக்கு இல்லையா, அந்த வாகனத்தை சுற்றி 24 ஹை குவாலிட்டி சர்வைலன்ஸ் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. எத்தனை? 24. அது மட்டும் இல்லை, அந்த வேனுக்கு மேலே பாருங்க, டிவி விசுவல்ஸை பாருங்க, ஏகப்பட்ட ட்ரோன் கேமரா பறக்குது. இதெல்லாம் தாவேக்கா பறக்க விட்ட கேமரா தான், அவங்க பின்னாடி ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சதிப்பு நடந்துருச்சு, திமுக தான் என்னவோ பண்ணிருச்சு, செந்தில் பாலாஜி தான் என்னவோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த கேமராவில் பதிவான ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியிட வேண்டியதானே? யார் உங்களை தடுக்கிறா? சதியெல்லாம் இல்லை, இதெல்லாம் உண்மை, இந்த இருக்க ஆதாரம், ஆள் உள்ள வந்துட்டான், இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான் நீங்க சொல்வதற்கான காட்சிகளை வெளியிடுவதை யார் உங்களை தடுக்கிறார்? நீங்க சொல்கிற சதி கோட்பாட்டுக்கு ஆதாரம் இருப்பதாக இருந்தால் அந்த கேமராவை நியாயமா வெளியிடணும். வெளியிடலன்னா இந்த சதியை செய்தவர் விஜய், தாவேக்கா, இதை யாரால் மறுக்க முடியும்? முதல்ல கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்றதே ஏதோ தெலுங்கு படம் மாதிரி இவங்க இமேஜின் பண்றது போல தெரியுது. இது என்ன அவ்வளவு பேர் கூடி இருக்கிற கூட்டம், உள்ள பூந்து ஒருத்தன் கத்தியால குத்திட்டு வந்துட முடியுமா? அங்க நிக்கிற அந்த கூட்டம் சும்மா விட்டுருமா? ஒருத்தன் போய் உள்ள அட்டாக் பண்ணிட்டு உயிரோட முதல்ல திரும்ப வந்துட முடியுமா? என்ன லாஜிக் இது? சரி, அப்படியே உண்மை இருந்திருந்தால் கூட கத்தியால குத்துப்பட்டா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா இல்லையா? எங்க அந்த மாதிரி தகவல் இருக்கு? எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க அடிச்சு விடுறது. அப்படின்னா கத்தியால குத்துனதுக்கு ஆதாரத்தை நீங்க காட்டணும். காட்டலன்னா அந்த சதி உங்களுடையது. வேற எப்படி இதை சொல்வது? தான் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னாக்க இத்தனை பேர் செத்து விழுந்த பிறகும் விஜய் ஏன் ஒரு பிரஸ் மீட் நடத்தல? 72 மணி நேரம் கழிச்சு ஒரு ரெக்கார்டட் வீடியோவை மட்டும் வெளியிடுறாரே, இதற்கு ஒரு பிரஸ் மீட் நடத்த வேண்டிய அவசியம் இல்லையா? நீங்க யாரை நோக்கி குற்றம் சொல்றீங்களோ அந்த செந்தில் பாலாஜி ஒரு பிரஸ் மீட் நடத்திட்டார், என் மேல அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களோட எல்லா கேள்விகளுக்கும் நேருக்கு நேராக உட்காந்து பதில் சொல்றாரு. தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருச்சு, எங்க மேல தப்பு இல்லை, இதுதான் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி ஸ்லைட் ஷோ போட்டு காமிக்கிறாங்க. இப்போ விஜய் என்ன பண்ணணும்? உங்க கட்சிக்காரங்க 41 பேர் செத்து போயிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் கூட நேரில் பத்திரிகையாளர்கள் சந்திச்சு விளக்கம் கொடுக்க வழி இல்லை, வக்கு இல்லை அப்படின்னா வேற எந்த சந்தர்ப்பத்தில் நீங்க ஜேர்னலிஸ்ட்டை சந்திக்க போறீங்க? தலைவா படம் ரிலீஸ் ஆகும், ஜெயலலிதா தடை போடுவாங்க,
கொடநாட்டில் போய் பம்மி பதுங்கி நின்றுக்கிட்டு அம்மா ஆத்தான்னு சொல்லி வீடியோ வெளியிடுவீங்க இல்லையா, அதுபோல் ஒரு வீடியோ வெளியிடும் சந்தர்ப்பத்தை ஏதாவது ஒரு அரசு ஏற்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் நேரில் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவீங்களா? திமுகவோட சதி உண்மைன்னே கூட வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு அதை உண்மைன்னே கூட வச்சுக்குவோம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சட்டப்பூர்வமாக என்ன பண்ணணும்? திமுக என்னவோ சதி பண்ணிருச்சு, அதனால தான் 41 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்க நைட்டோட நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு காரணமே இதுதான். எங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்குது. இவங்க இயற்கையான முறையில் கூட்டத்தில் நெரிசலில் மிதிப்பட்டெல்லாம் சாகலை, என்னவோன்னு இவங்க பண்ணிட்டாங்க. எங்களுக்கு டவுட் இருக்குது. எல்லா உடல்களையும் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை ஏன் இவங்க எழுப்பலை? ஏன் இந்த கோரிக்கையோட கோர்ட்டுக்கு போகலை? அவங்க சொல்கிறது சரின்னு நம்பினா, அதில் நியாயம் இருப்பதாக கருதினா கோர்ட்டுக்கு போகணுமா வேண்டாமா? அந்த அட்லீஸ்ட் அந்த கோரிக்கையாவது எழுப்பணுமா வேண்டாமா? ரீபோஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறத நோக்கி ஏன் யாருமே கேட்கல? சரி, இதுக்கு பிறகும் திரும்ப திரும்ப திமுக தான் சதி பண்ணிருச்சு, திமுக தான் சதி பண்ணிருச்சுன்னு யாரேனும் நம்பினால், அந்த லாஜிக்கை பேசினால் அவங்கள்ட்ட சில கேள்விகள் நான் கேட்க வேண்டியிருக்கு. இதுக்கான பர்பஸ் என்ன? திமுக எதற்காக இதை செய்ய வேண்டும்? விஜயோட வளர்ச்சி பொருட்களை, அதனால தான் இப்படி செந்தில் பாலாஜி மூலமாக கரூர் கூட்டத்தில் இப்படி ஒரு கேயாஸ் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்ற லாஜிக்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதை எதுக்கு இப்போ செய்யணும்? விஜயோட முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டி, அந்த மாநாட்டில் இப்படிப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்த திமுகவால் முடிஞ்சிருக்குமா முடியாதா? இத்தனைக்கு திமுகவினர் லேசுப்பட்ட கட்சியில் தன் எதிர்த்தரப்பில் இருப்பவர்களை பலவீனப்படுத்த அந்த கட்சிக்கும் எல்லா டாக்டிக்ஸும் தெரியும். அதையெல்லாம் எதிர்கொண்டு தான் அந்த கட்சி 75 வருஷ தமிழக அரசியல் வரலாற்றில் இன்னைக்கு வரை நிற்கிது. அதுக்கான கேப்பபிலிட்டி உள்ள கட்சி தான் திமுக. அவங்க என்னவும் செய்வாங்க. அப்போ விக்கிரவாண்டி மாநாட்டிலே அதை செஞ்சிருக்க முடியுமா முடியாதா? ஏன் செய்யலை? அதுக்கு பிறகு மதுரை மாநாட்டில் ஏதாவது செய்கிறதா இருந்தால் செஞ்சிருக்கலாமா இல்லையா? ஏன் செய்யலை? எதுவும் எதிர்மறையாக செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, விக்கிரவாண்டி மாநாடும் மதுரை மாநாடும் ரொம்ப ஸ்மூத்தாக நடப்பதற்கு இந்த அரசு எல்லா வகையிலையும் உதவி செய்தது. திருச்சி, அரியலூர், திருவாரூர் இந்த பிரச்சார பயண கூட்டங்கள் எல்லாம் ஸ்மூத்தாக நடந்துச்சு. கூட்டம் ஹெவியாக இருந்துச்சு, அது வேற. ஸ்பீக்கர் போச்சு, ஒயரை பிடிங்கி விட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப சில்லற விவகாரங்கள். பெரிய அளவில் கேயாசையோ குழப்பத்தையோ மரணம் விளைவிக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் போல எதையுமே அங்கே ஏற்படுத்தலையே, நடக்கலையே. ஏன் நடக்கலை? எல்லா விதத்திலையும் இந்த கூட்டங்கள் சிறப்பாக நடப்பதற்கு தானே திமுக அவங்களுக்கு உறுதி பண்ணுச்சு. ஏன் அங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்க முடியாதா? நெகட்டிவ் ஏதாவது பண்ணியிருக்க முடியாதா? ஏன் பண்ணலை அப்படின்னா, விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற இந்த புதிய பிளேயர் தமிழ்நாட்டு அரசியலில் வருவதை திமுக விரும்புகிறது. டிஎம்கே லவ்ஸ் டிவிகே, டிஎம்கே லவ்ஸ் விஜய். இது சும்மா பேருக்கு சொல்லலை, இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ டிவிகேவோட அரசியல் வருகை யாருக்கு ஆதாயம், யாருக்கு இழப்பு? இதை தெளிவாக உடைச்சு பேசி புரிஞ்சுக்கணும். டிவிகேவுக்கு இன்னைக்கு ஓட்டு போட போறவங்கெல்லாம் ஒருவேளை டிவிகேன்ற கட்சி இல்லைன்னா அந்த ஓட்டை யாருக்கு போட்டிருப்பாங்க? அதிமுகவுக்கு போட்டிருப்பாங்க. சரியா? திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இது எல்லாமே. ஸோ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சிக்கு போய் ஒரே இடத்துல கன்சாலிடேட் ஆகாம விஜய் அதை பிரித்து கொண்டு போவார். அந்த வகையில் விஜயோட கட்சி திமுகவுக்கு நன்மைதான் செய்ய போகிறது. அதனால்தான் விஜய் என்னைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அப்போவிலிருந்து திமுக அவரை ரொம்ப குறைவாக தான் விமர்சித்தாங்க. பெரிய அளவில் அவரை அட்டாக் பண்ணலை, பொறுமையாக அவரை விட்டு பிடிச்சாங்க, விஜய் வளர்வதை அனுமதிச்சாங்க. அவர்களுடைய கவலையெல்லாம் விஜய் நேரடியாக பாஜக அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பது மட்டும்தானே தவிர, விஜய் தனியாக போட்டியிடுவதோ ஊர் ஊராக மாநாடு நடத்துவதோ கூட்டம் சேருவதோ திமுகவின் கவலை அல்ல. அது ஒருபோதும் அப்படியே கிடையாது. அடுத்து வரப்போகிற தேர்தலில் விஜய் போட்டியிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா 40% அதிகமான வாக்குகளை வாங்கணும். அது சாத்தியமற்றது, அறவே சாத்தியமற்றது. அப்போ எது சாத்தியம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் விஜய் ஒரு 10-15% வாக்குகளை வாங்குவார். அதுதான் ப்ராக்டிக்கலி நடக்கும். அப்படி விஜய் ஒரு 15% வாக்குகளை வாங்கினால், ஏடிஎம்கிட்ட ஏற்கனவே ஒரு 20% வாக்கு இருக்குது. 20 + 15 35. அப்புறம் பிஜேபி, பாமக இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற கட்சிகள் இருக்கிற ஓட் பேங்கெல்லாம் சேர்த்தாக்க அது 40% தாண்டும். அது திமுகவின் இப்போது இருக்கிற வாக்கு வங்கிக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துடும். வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு அதிகரிச்சிடும். அதனால தான் விஜய்ங்கிற ஒரு ஃபோர்ஸை ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே போக விடாமல் திமுக பார்த்துக்கிச்சு. அப்படி போகிறத அவங்க விரும்பலை. விஜய் தனியாகவே போட்டிடணும்,
ஓட்டை பிரிக்கணும், அதுதான் தங்களுக்கு நல்லது அப்படின்னு திமுக நினச்சிது. அதனால தான் இந்த கூட்டங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை, ஸ்மூத்தாக அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு இவங்களே ஹெல்ப் பண்ணாங்க. விஜய் எதுக்கு இவங்களே டிஸ்டர்ப் பண்ணணும்? கரூர் கூட்டத்தில் எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இவங்களே கிரியேட் பண்ணணும்? அப்படி பண்ணுனா வேற வழி இல்லாமல் விஜய் போய் ஏடிஎம்கே பாஜக கூட்டத்தில் செட்டில் ஆனால் அது தங்களுக்கே ஆபத்துகளுக்கு தெரியாதா? அதனால் இது எந்த வகையில் பார்த்தாலும் திமுக செஞ்சிருச்சு அப்படின்ற லாஜிக்கு எந்த ஆதாரங்களும் தர்க்கபூர்வமான ஆதாரங்களும் இருக்கிறதா தெரியல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தை சும்மா விட்டுருமா அப்படின்னா ஒருபோதும் விடாது. இது அவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த மாதிரி மக்கள் எங்கே செத்தாலும் அந்த சாவை வச்சு எப்படி அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு பல வருஷ பயிற்சியும் வரலாறும் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு தலையால தண்ணி குடிச்சாங்க. அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் விஜய் அப்போ தொடர்ந்து அந்த கூட்டணி உள்ள போறதுக்கு மறுத்தார். அந்த சூழ்நிலையில தான் 2 பேரை தாவேக்காக்குள்ள இவங்க அனுப்பி வச்சாங்க. வழக்கமாக பாஜக ஒரு கட்சியை அழிக்கணும், காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுனாக்க டெப்டேஷனில் 2-3 பேர் அங்கே அனுப்பி வைப்பாங்க. அதுபோல் அருண்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 5000 அதிகாரியாக இருந்தவரை ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காக்குள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. அவர் இப்போ முக்கிய பொறுப்பில் இருக்கார். இன்னொருத்தர் நிர்மல்குமார், அவர் பாஜகவில் இருந்தவர், RSSல இருந்தவர், அவர் இப்போ தாவேக்காவில் முக்கிய பொறுப்பில் இருக்கார். இது போக ஆதவ் அர்ஜுனா. இந்த ஆதவ் அர்ஜுனா யார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாட்ரி அதிபர் மார்டினோட மருமகன். இந்த மூவர் கூட்டணி இவங்க தான், இதோட சேர்த்து புஷி ஆனந்த், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இப்போ விஜயை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கிடையில் கரூர் கூட்டத்திலையும் சரி, அதுக்கு முந்தைய கூட்டங்கள்லையும் சரி, விஜய் பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு தெளிவாக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு முறை விஜயை ஜோசப் விஜய் அப்படின்னு மத அடையாளத்தோட முத்திரப்படுத்தி அவரை கார்னர் பண்ணதும் இதே பாஜக தான். ஆனால் இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு விஜய்க்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருக்கிறது, அவருக்கு ஆதரவு தளங்களை வாரி வழங்குறது யாருன்னு பார்த்தோம்னா அதே கொள்கை எதிரியான பாரதிய ஜனதா கட்சி. அதுவும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றி மாற்றி எல்லா கோணங்கள்லையும் விஜய்க்கு ஆதரவு தர்றாங்க பாஜக கட்சிக்காரங்க. செப்டம்பர் 27 கரூரில் இந்த ஸ்டாம்பீட் நடக்குது. அந்த நேரத்தில் இலங்கையில் இருந்த அண்ணாமலை இமீடியட்டாக கிளம்பி கரூருக்கு வர்றாரு. டெல்லியில் இருந்த நிர்மலா சீதாராமன் உடனடியாக கிளம்பி கரூருக்கு வர்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி 8 எம்பிக்கள் கொண்ட குழுவை கரூருக்கு சிறப்பு விசாரணைக்கு அனுப்பி வைக்குது. 89 பேர் 90 பேர் இறந்து போன கும்பமேளா விஷயத்தில் எந்த குழுவையும் அமைக்காத பாரதிய ஜனதா கட்சி, குஜராத் பாலை இடிந்து விழுந்த வழக்கில் டீம் அனுப்பாத பாஜக, இன்னும் எத்தனையோ வடமாநில நெரிசல் மரணங்களை கண்டும் காணாத பாஜக கரூருக்கு அவசரமாக ஹேமமாலினி தலைமையில் 8 பேர் கொண்ட எம்பி டீமை அனுப்பி வைக்குது. அவங்க ஒரு 4 மணி நேரம் விசாரிச்சுட்டு கரூரில் சதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இது மட்டும் இல்லை, மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகிட்ட அறிக்கை கேட்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. இங்கே இருக்கிற ஆளுநர் RN ரவி ஸ்டேட் கவர்மெண்ட்டை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அறிக்கை கேட்குறாரு. இப்படி எல்லா திசைகளிலிருந்தும் பாஜக தரப்பில் இதில் காட்டப்படுகிற ஆர்வம் இருக்கு இல்லையா, அது வேறு எந்த விஷயத்திலும் நிகழவில்லை. இத்தனைக்கும் விஜய் இவர்களுக்கு யார்? கொள்கை எதிரி. அப்படிதான் விஜய் சொல்றாரு. இப்போ தன்னோட கொள்கை எதிரிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அவர் தரப்பு தவறுகளை விமர்சித்து பேசுவது தானே அரசியல் பழக்கம். அப்படிதான் இது வரைக்கும் நடந்திருக்குது. இப்போ விஜயை காலி பண்ணுறதுக்கு, விஜயை விமர்சிக்கிறதுக்கு பாஜகவுக்கு இது நல்ல சந்தர்ப்பமாக இல்லையா? ஆனால் இவங்க எல்லாரும் ஆளும் பெருமை சேர்ந்து விஜயை முட்டு கொடுப்பது எதற்காக? அதற்கு ஒரு அரசியல் அர்த்தம் இல்லையா? அரசியல் காரணம் இல்லையா? உறுதியாக இருக்கிறது. ஒட்டுமொத்த பாஜகவோட எக்கோ சிஸ்டமும் சிபிஐ விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஒருத்தர் பாக்கி இல்லை, அத்தனை பேரும் இந்த வழக்கை மாநில அரசு விசாரிக்க கூடாது, சிபிஐட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசுறாங்க. பாஜகவோட இந்த குரலை எதிரொலிக்கிறவர் யாரு தெரியுமா? ஆதவ் அர்ஜுனா. அவர் கோர்ட்டில் மனு போட்டு இந்த கேஸை சிபிஐட்டு ஒப்படைங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இதே ஆதவ் அர்ஜுனாவும் இதே விஜயும் சிவகங்கையில் அஜித்குமார்னு ஒரு காவலாளி தாக்கப்பட்டு லாக்அப் மரணத்தில் இறந்து போனார் இல்லையா, அந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு மாற்றினப்போ விஜய் என்ன சொன்னார்? சிபிஐ பாஜகவோட கைப்பாவையாக செயல்படுகிறது, சிபிஐட்ட கேஸ் போனால் ஒன்றுத்துக்கு உதவாது அப்படின்னு விமர்சித்தார் விஜய். ஆனால் இன்னைக்கு அதே விஜய் ஆதவ் அர்ஜுனாவை விட்டு கேஸை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மனு போடுறாரு. அப்போ கசந்த சிபிஐ இப்போது ஏன் இனிக்கிறது? ஏன்னா இப்போ பாஜக ஒரு நிகழ்ச்சி நிலை அவங்களுக்கு வரைஞ்சி கொடுத்துருக்குது. கேஸை சிபிஐட்டு கொண்டு வந்துருங்க, உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிபிஐ ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சிபிஐட்ட கேஸ் போச்சுனாக்க அவங்க சௌரியத்துக்கு அதை ஆட்டுவிக்கலாம் என்பதால் வழக்கை அந்த பக்கம் தள்ளுவதற்கு பாஜக முயற்சிக்கிறது, தாவேக அந்த பக்கம் தள்ளி விடுறதுக்கு
ஒத்துழைக்கிறது. பாஜகவை விஜய் கொள்கை எதிரின்னு சொல்றாரு. ஆனா விஜய் கட்சியில் உள்ள ஆட்கள் போய் எதுக்கு குருமூர்த்தியை சந்திக்கணும்? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தரகு வேலை பார்த்தாலும், எந்த புரோக்கர் வேலை பார்த்தாலும் பாஜக சார்பில் அவங்களை சந்திக்கிற ஒரே புரோக்கர் குருமூர்த்தி தான். அந்த புரோக்கர் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் தாவேகாவுக்கு என்ன வந்துச்சு? கொள்கை எதிரியின் புரோக்கர் கூட உங்களுக்கு என்ன கூட்டணி வேண்டி கிடக்கு? ஏன் அதை சந்திக்கிறீங்க? அப்போ அதுக்கு அரசியல் அர்த்தம் இல்லையா? அது மட்டும் இல்லை, ஆதவ அர்ஜுனா திடீர்னு கிளம்பி டெல்லிக்கு போகிறார். தமிழ்நாட்டில் ஏதாவது அரசியல் கட்சிகளுக்குள்ள குழப்பம் வந்துச்சுனாக்க திடீர்னு கிளம்பி டெல்லிக்கு போவாங்க, அமித்ஷா போய் மீட் பண்ணுவாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கான சாட்சிகளை இங்கே பார்த்தோம். அதிமுக உள்ள பிரச்சனை வந்தப்போ செங்கோட்டையன் ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு கிளம்பி போய் அமித்ஷாவை பார்த்தாரு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வேறொரு பொய்யை சொல்லிட்டு போய் அமித்ஷாவை பார்த்தாரு. இவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்துச்சுனாக்க பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற நாட்டாம மாதிரி எங்கள் அமித்ஷா இருக்கிறாரு, அங்கே கிளம்பி இவங்கெல்லாம் ஓடுறாங்க. அதே அடிப்படையில் இன்னொரு பொய்யை சொல்லிட்டு ஏதோ விளையாட்டு போட்டியில் பங்கேற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா தனி விமானத்தில் கிளம்பி இங்கிருந்து டெல்லிக்கு போயிருக்கிறார். பயணிகள் விமானத்திலலாம் போகலை, தனி ஃப்ளைட்டில் கிளம்பி இங்கேருந்து போயிருக்கிறார். அந்த ஃப்ளைட்டில் யார் யாரெல்லாம் கூட போனாங்க அப்படிங்கிறது அந்த விசேஷம். மகேந்திரன் அப்படின்னு ஒரு நபர் போயிருக்கார். இந்த மகேந்திரன் யாருன்னா 2006 வருஷ தேர்தலில் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியோட பாஜக கேண்டிடேட். அவர் அந்த தனி விமானத்தில் கூட போயிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னும் 2 என்எஸ்ஜி அதிகாரிகள் அது கூட போயிருக்காங்க. என்எஸ்ஜிங்கிறது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, தேசிய பாதுகாப்பு படை. இவங்க ஆன்டி டெரரிசம் ஃபோர்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிறப்பு படையினர். இவங்களை ஆதவ அர்ஜுனாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மத்திய அரசு கையோடு அனுப்பி வச்சிருக்கு. செங்கோட்டையன் அமித்ஷாவாவது தானாக கிளம்பி போய் அமித்ஷாவை மீட் பண்ணாங்க. இப்போ 2 பேரை அனுப்பி விட்டு கையோட பற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனாவை செக்யூரிட்டி ஃபோர்ஸோட தனி விமானத்தில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு டெல்லியில் எந்த உடனடி வேலைகளும் இல்லை. ஒரு பக்கம் அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தனி படை ஒன்று அமைச்சிருக்குது. அவரை எப்படி இவங்க அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஆதவ அர்ஜுனோட மாமனார் மார்ட்டின் பல 100 கோடி ரூபாய் எல்லா கட்சிக்கும் தேர்தல் நிதி கொடுத்துருக்காரு, அதில் திமுகவும் உண்டு. அதனால் ஆதவ அர்ஜுனாவை இவங்க ஒருபோதும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப சொற்பம். இருந்தாலும் அப்படி ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கிறது. இதுக்கு இடையில தான் இவர் கிளம்பி இப்போது டெல்லிக்கு போயிருக்கிறார். ஸோ அவர் எதேச்சையெல்லாம் போகலை, விஜயோட கன்சர்ன் இல்லாமையும் போகலை. அங்கே போய் அடுத்த கட்ட அரசியல் மூவ் என்ன அப்படின்னு பேசுறதுக்காக போயிருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மிக விரைவில் அதுக்கான டெவலப்மெண்ட் என்ன, அதோட இம்ப்ளிகேஷன் என்ன, எப்படி அது இம்பேக்டை ஏற்படுத்த போகுது தமிழக அரசியல் அரங்கில் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்வரும் நாட்களில் மிக விரைவில் தெரிய போகுது. இந்த சம்பவங்கள்லாம் உணர்த்துற உண்மை என்னன்னா ஒன்று தான், தமிழக வெற்றி கழகமும் விஜயும் ரொம்ப பலவீனப்பட்ட நிலைமையில் ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்த குறுகிய நாட்களில் இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் அவங்களால உறுதியாக கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப பேனிக் ஆகியிருக்கிறாங்க. அவங்க பதட்டப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தை பாஜக பயன்படுத்திக்கிட்டு தான் சொன்னதை கேட்கும் தலையாட்டி பொம்மையாக அவர்களை மாற்றி கொண்டிருக்கிறது. இட் மீன்ஸ், இன்னும் சுருக்கி சொல்றதா இருந்தால், பாஜகவின் புதிய பாய் பெஸ்டியாக விஜய் உருவெடுத்திருக்கிறார். இதுக்கு மேலும் ஆதாரம் வேணும்னா பாஜகவோட பழைய பாய் பெஸ்டி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா புரிஞ்சிடும். அந்த பழைய பாய் பெஸ்டியான எடப்பாடி பழனிசாமியோட பேச்சும் அறிக்கையும் எப்படி இருக்குது கொஞ்ச நாளா அப்படின்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, விஜய் எடப்பாடி பழனிசாமியை 1% இல்லை 0.5% கூட மதிக்கிறது இல்லை. எந்த இடத்துலையும் முதுகெலும்பில்லாத தலைவர் அப்படின்னு ஏறக்குறைய இதே வார்த்தையிலேயே விஜய் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, அதிமுகன்ற கட்சியே வேஸ்ட்டு, எல்லாரும் கிளம்பி வந்து ஏன் கட்சியில் சேருங்க அப்படின்ற அளவுக்கும் மதுரை மாநாட்டில் பேசிட்டாரு. இதை பற்றியெல்லாம் கண்டுக்காத எடப்பாடி பழனிசாமி இப்போ கரூர் இன்சிடென்ட்ஸுக்கு பிறகு விழுந்து 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 போகிற இடமெல்லாம் விஜய்க்கு ஆதரவு தருகிறார். ஆக பாஜக கூட்டணிக்குள்ளே விஜயை இழுத்து விடுறதுக்கான எல்லா வேலையையும் பாஜக ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த சாய்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறத தவிர விஜய்க்கு வேறு ஏதேனும் ஆப்ஷன் இருக்கிறதா அப்படின்னா இருக்குது. பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, நாங்கள் அவங்க கூட கூட்டணிலாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஆப்ஷனை விஜயால் எனேபிள் பண்ண முடியாது. அப்படி சொன்னால் என்ன ஆகும்னா, அடுத்த நாள் பனையூர் பங்களாவுக்கு இடி ரெய்டு வரும், இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரும், வரிசையாக ரெய்டுகளாக வரும். அதுபோக வழக்க சிபிஐக்கு மாற்றிட்டாங்கன்னு வைங்க, அப்போ என்ன வேணாலும் நடக்கும். இதையெல்லாம் தாண்டி புஷி ஆனந்த் மேலே கேஸு, நிர்மல் குமார் மேலே கேஸு, இன்னும் வரிசையாக அந்த கட்சிக்காரங்க மேலே இருக்கிற வழக்குகள்லாம் இருக்குது. இந்த 41 பேர் மரணத்தில் விஜயும் அந்த எஃப்ஐஆரில் ஒரு பெயர் தான், பெயர் குறிப்பிடப்படலை அப்படின்னாலும் கூட அடையாளம் தெரியாத தாவேகா நிர்வாகிகள் அப்படின்னு ஒன்று சேர்த்துருக்காங்க. அது தாவேக நிர்வாகிகளை விஜய் என்னைக்கு வேணாலும் சேர்க்கலாம், அதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த 41 பேர் மரண வழக்கும் அவர் தலைமையில் கத்தியாக என்றைக்கும் தொங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் இருந்தெல்லாம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த பாஜக கூட்டணி அப்படின்ற ஆப்ஷனை ஒத்துக்கிறத தவிர விஜய்க்கு வேறு எந்த தேர்வுகளும் இப்போ வரைக்கும் இருக்கிறதா தெரியல.
சரி, இப்போ நமக்கு எழுகிற கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் இப்படி திடீர்னு பாஜக கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, அவரோட கட்சி ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு இது பெரிய ஏமாற்றமா இருக்குமே, அவங்களை எப்படி இவர் திருப்திப்படுத்த போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இமீடியட்டாக அதை செய்ய மாட்டார். கொஞ்சம் காலம் எடுத்துக்குவார். 41 பேர் என் கட்சிக்காரர்களோட உயிரை இந்த அரசு எடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த பிரச்சார பயணத்தில் சொல்லி இதுக்கு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவார். இன்னொரு பக்கம் திமுக அரசோட அழுத்தங்களும் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனால் திமுக அரசு மறைமுகமாக விஜயிடம் ஒரு பேரம் பேசி, நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கிட்ட போகாதீங்க, தனியாகவே போட்டியிடுங்க, அப்படி போட்டியிட்டால் உங்கள் மீதான வழக்கில் நாங்கள் விசாரணையை தாமதப்படுத்துகிறோம், தள்ளி போடுறோம் அப்படின்னு பேரம் பேச கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேரம் பேசுவது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட்னு வச்சுக்கிட்டா, மிரட்டல் அரசியல் அடியாள்தனம் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட்னு வச்சுக்கிட்டா, அந்த ஆர்ட்டில் மாஸ்டர் பாஜக தான். அதில் நீங்கள் திமுகலாம் போட்டி போட முடியாது. அதனால் பாஜக நினைத்ததை சாதிப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. விஜய் தோக்குறாரு ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது இல்லை நம்ம பிரச்சனை. விஜய்க்கு பின்னாடி திரண்டு நிற்கிறாங்களே இந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள், இவரோட ஆவரேஜ் வயசு பார்த்தீங்கன்னா 20, 22, 25 இவ்வளவு தான் இருக்குது. பெரும்பாலும் இப்போ தான் ஸ்கூல் முடிச்சிருக்காங்க, காலேஜ் முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் வயசே அரௌண்ட் 25 தான். எல்லாம் சின்ன பசங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு சென்சிபிலிட்டியே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சி தர்ற விஷயமா இருக்குது. இந்த கரூர் கூட்டத்தை எடுத்துக்கோங்க, எல்லாரும் செத்து விழுகிறாங்க, மயங்கி விழுகிறாங்க. அதில் யாரோ 2 பேர் விஜய்னா காப்பாத்துங்கன்னு கத்துறான். ஆனால் சுற்றி இருக்கிற மற்றவங்களுக்கு கண் முன்னாடி 2 பேர் மயங்கி கிடக்கிறான், அற உயிரோட கிடக்கிறான், சாக கிடக்கிறான்ற அந்த எம்பத்தி ஏன் இல்லாமல் போச்சு? நீ அங்கே விஜயை நோக்கி செல்ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கியே, அதை போட்டுட்டு அவனை தூக்கிட்டு ஓடி இருந்தா இன்னும் 10 பேரை காப்பாற்றிருந்துருக்கலாம். அதை அவங்க செய்யலை. மாறா அந்த பக்கம் நோக்கி விஜயை நோக்கி வீடியோ எடுக்கிறதுல தான் இவங்களோட முழு கவனம் இருக்குது. சரி, இதில் தான் இப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டம் முடிஞ்சு வந்த பிறகு இந்த விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார் இல்லையா, வீட்டில் ரெக்கார்ட் பண்ணி, அந்த வீடியோவை பற்றி ஊரெல்லாம் விமர்சனம் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜய் ரசிகன்ற வகையில் ஆதரவு கொடுக்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ப்ரோ, 2 மணி நேரத்தில் 4 மில்லியன் வியூஸ், ஒரு நாளில் 1.5 கோடி வியூஸ். என்ன வியூஸ் தெரியுமா? அது இந்த FDFS ஷோ பார்ப்பாங்கல்ல, முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு வந்து அந்த ஹீரோவை விட எங்களுக்கு வந்து இவ்வளோ கலெக்ஷன் ஜாஸ்தி அப்படின்றது போல் இந்த வீடியோஸ்க்கு இவ்வளவு மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு சாதனை போல் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்பா உங்களை 7 மணி நேரம் 8 மணி நேரம் வெயிலில் இப்படி பெண்கள் குழந்தைகளெல்லாம் காக்க வச்சிருக்கிறாரே, அதை பற்றி உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லையா? ஒரு சினிமா ஷூட்டிங்கில் இப்படி தான் 7 மணி நேரம் விஜய் தாமதமாக போவாரா? எங்கேயாவது போயிருக்கிறாரா? அவரே கொடுத்த பேட்டி ஒன்று இருக்குது. காலையில் 6 மணிக்கு வாங்கன்னா எனக்கு 6:05க்கு நான் போனால் கூட என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். 5 நிமிஷம் கூட நான் லேட்டாக போக மாட்டேன் ஷூட்டிங்க்கு. என் கார் டிரைவரை நான் வேகமாக போன்னு விரட்டுவேன். ஏன்னா ப்ரொடியூசர் நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. காசு போட்ட ப்ரொடியூசர் உனக்கு ரொம்ப முக்கியம். உன்னை நம்பி சொந்த கை காசை போட்டு வேன் எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையை கூட்டுக்கிட்டு ஃப்ரெண்டை கூட்டுக்கிட்டு அங்கே வந்து நிற்கிறவன் இழப்போம், செத்தா சாவு. ஆனால் இதை பற்றி எந்த ரிமோர்ஸும் எந்த வருத்தமும் அங்கே நிற்கிற கட்சிக்காரனுக்கு இல்லை. விஜய் இந்த பிரச்சார கேம்பெயினில் ஒரு இடத்துல வேனில் அவர் போயிட்டுருக்காரு, சுற்றி ரசிகர்கள் ரோட்டில் நிற்கிறாங்க. அப்படி போகும்போதே இப்படி பண்ணுறார். ஸ்லிட் த்ரோட் கெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரி, கழுத்து அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கெஸ்டர். இது எதற்காக ஒரு அரசியல் தலைவர் தன்னோட தொண்டனை நோக்கி இதை செய்யணும்? இதற்கு முன்னாடி இந்த ஸ்லிட் த்ரோட் கெஸ்டரை காட்டினவர் யார் அப்படின்னா, ஸ்ரீலங்காவோட இராணுவ பிரிகேடியர் பெர்னாண்டோ 2018 தமிழர்கள் இனப்படுகொலைக்கு எதிராக நடத்தின ஒரு பெரிய போராட்டத்தப்போ அவர்களை நோக்கி அந்த இராணுவ பிரிகேடியர் இப்படிப்பட்ட கெஸ்டரை செஞ்சார். ஆனால் விஜய் மறுபடியும் தன் கட்சி ரசிகர்களை தொண்டர்களை பார்த்து கழுத்தறுத்துருவேன் அப்படின்ற மாதிரி போகிறார். தன் ரசிகர்களை உசுப்பேத்தி விடுவது அப்படிங்கிறத தவிர இதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்குதா? இந்த விஜயோட வீடியோவில் சொல்கிறார் இல்லையா, சிஎம் சார் என்ன வேணால் எது வேணாலும் செஞ்சுக்குங்க, நான் இங்கே தான் இருப்பேன், இந்த வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இது ரசிகர்களை இன்ஸ்டிகேட் பண்ணுவது, உசுப்பேத்துவது. அதே போல தான் இந்த கெஸ்டருக்கும் அது ஒன்று தான் நோக்கம். இது ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய அணுகுமுறையா? இதெல்லாம் அவர்களை உசுப்பேற்றுகிற வேலை கிடையாதா? இந்த பசங்கள்லாம் கீழே நின்று விஜய்தான் கத்திக்கிட்டு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு நின்னாங்க இல்லையா, அப்போது கீழே நடந்த மரணங்கள் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு
வீடியோ பதிவுகள்லாம் இருக்குது, அது இருக்கட்டும். அதில் ஒரே ஒரு சம்பவம், ஒரே ஒரு விஷயம். ஒரு மரம், அந்த மரத்துக்கும் கீழே ஒரு அம்மா தன்னுடைய 1.5 வயசு ஆண் குழந்தையோட கீழே நின்றுட்டுருக்காங்க. அந்த மரத்து கிளையில் இந்த தாவேக்கா ரசிகர்கள் ஏறி மேலே நிற்கிறாங்க. மரக்கிளை முறிஞ்சு கீழே விழுகுது. விழுந்து அந்த 1.5 வயசு குழந்தை மேலே நேரடியாக விழுந்து அதோட குடல் பிதுங்கி நசுங்கி அந்த குழந்தை இறந்து போகுது. அதே கரூரில் இன்னொரு 2 வயசு ஆண் குழந்தை கூட்டத்தில் நசுக்கி சாகடிச்சு கொண்டுட்டாங்க. அந்த அப்பா கொடுத்த டிவி பேட்டி ஒன்று, கண்ணீரை அடக்க முடியாமல் அவர் சொல்கிறாரு, சார் பக்கத்தில் பெண்கள் இருக்காங்க, என்னால் சொல்ல முடியல, என்னோட பையனோட ஆணுறுப்பை சிதைச்சிட்டாங்க சார், அவன் உடம்புல அது இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது அவரால் கண்ணீர் தாங்க முடியல. அதை சொல்லும்போது நமக்கும் கண்ணீர் வருது. இந்த கண்ணீரின் 1% அங்கிருந்த அந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு வரலையா? இதை கேட்டு இதை கண் முன்னாடி பார்த்து மனம் இறங்காமல் விஜய்னான்னு அங்கே வீடியோ எடுக்கிறியே, நீ எல்லாம் மனுஷன்தானா? உனக்கெல்லாம் எம்பத்தின்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஓகே, இதே போல் மேலும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பிடி ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.